கொஞ்சம் முன்னாடி வாங்கலாம், தயவு செய்து கொஞ்சம் முன்னாடி வாங்க, இங்கே இடம் இருக்குது. ஏன்னா மக்கள் பின்னாடி அப்படி வெளியே தான் உட்காந்துருப்பாங்க. நீங்களும் அங்கே இருக்கவங்க கொஞ்சம் முன்னாடி வாங்கலாம். அருமையான மேட்ரஸ் போட்டிருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு சோஃபாவை விட அருமையாக சாஃப்டாக இருக்கும். முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. எப்போதுமே ஆலயத்துக்கு முன்னால் வரக்கூடியவர்கள் முன்னாடி அமர வேண்டும். அப்போ தான் பின்னாடி வரக்கூடியவர்களும் திருப்பலியில் முழு ஈடுபாட்டோடு பங்கெடுப்பதற்கு நாம் உதவி செய்கிறோம். ஆண்டவரே, எனக்கு தீங்களை போருக்கு எதிராக வழக்காடும், என் மீது போர் தொடுப்போரோடு போர் புரியும் கேடயமும் படைக்கலமும் எடுத்து வாரும், எனக்கு துணை செய்ய எழுந்து வாரும். ஆண்டவரே, நீரே என் மீட்பின் ஆற்றல். திருப்பாடல் 34:1. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்று குருத்து ஞாயிறை கொண்டாடுகிறோம். புனித வாரத்தின் தொடக்கமாகவும் நுழைவு வாயிலாகவும் குருத்து ஞாயிறு அமைகின்றது. தாவீதின் மகனுக்கு ஓசானா முழக்கங்களோடு ஒலிவ கிளைகளை கைகளிலே ஏந்திய வண்ணமாய் எபிரேயர் எருசலேமுக்குள் வீர பயணம் மேற்கொள்கிறார்கள். இந்த பயணம்தான் இயேசு இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதாகவும் மீட்பின் முதல் படியாகவும் அமைகின்றது. 2000 ஆண்டுகளாய் விடுதலைக்காய், வாழ்வின் விடியலுக்காய் ஏழை எளிய மக்களுக்கு நம்பிக்கையையும் புத்துயிரையும் கொடுப்பதாகவும் அமைகிறது. அத்தகைய நாளை நினைவு கூறும் நாம் குருத்தோலைகளை உயர்த்தி கொண்டு பவனியில் பங்கெடுக்க இருக்கின்றோம். பட்டங்களையும் பதவிகளையும் எதிர்பார்த்து இயேசுவின் பின்னால் சென்றால் அவரின் பயணத்தில் நிச்சயம் நமக்கு இடம் இருக்காது. இயேசுவை போல நாமும் தன்னல போர்வையை தகர்த்தும் ஆணவத்தை அழித்தும் இயேசுவின் பின் பயணிப்போம். அப்போது இப்புனித வாரம் நம்மை புனிதர்களாக நிச்சயம் மாற்றும் என்ற மனநிலையோடு இத்திருவழிபாட்டில் பங்கெடுப்போம். இத்திருப்பவனியின் வழியாக இயேசுவோடு கல்வாரிக்கு பயணமாவோம். தந்தையினுடைய திருவிழத்தை நிறைவேற்ற இயேசு உறுதியோடு சிலுவை நோக்கி பயணிக்கின்ற முதல் அடிதான் இந்த குருத்து ஞாயிறு. அந்த சிலுவை அடியில் அவருடைய தாய் அன்னை மரியும் தென் தமிழக புனித வேளாங்கண்ணி அன்னை உறுதியோடு நிற்கின்றார். அவரை தொடர்ந்து அவருடைய அன்பு சீடர் யோவானும் உறுதியோடு இருக்கின்றார்கள். ஆக இயேசு அவரை பெற்றெடுத்த அன்பு தாய் நமது பாதுகாவலி, அவருடைய ஆசியை பெற்ற யோவான் என்று மூவருமே தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதில் உறுதியாக முனைந்து நின்றது போல இவர்களின் வழி வகையில் இருக்கக்கூடிய நாமும் கடவுளின் திருவுளம் எத்தகையதாக இருந்தாலும் அதை நிறைவேற்ற உறுதியாக இருக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் இணைவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட தடையாக இருக்கின்ற நமது பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வோம். இந்த கல்வாரி பலியில் கடவுளிடம் மன்னிப்பை நாம் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர்கள் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து தம் மகனின் கல்வாரி பலி வழியாக நம் அனைவரையும் மண்ணக நல்வாழ்விருக்கும் விண்ணக நிலை வாழ்விருக்கும் அழைத்து செல்வாராக. ஆமீன்.
இரக்கமாயிரும். 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 நம்பிக்கையோடு மன்றாடுவோமாக. என்றென்றும் எல்லாம் வல்ல இறைவா, தாழ்மையின் எடுத்துக்காட்டை மனித இனம் பின்பற்ற எங்கள் மீட்பரை மனித உடல் எடுக்கவும் சிலுவையை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீரே. அதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுமாறு எங்களுக்கு கனிவாய் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. ஆண்டவருக்காக வாழும்போது அதன் பொருட்டு எத்தனை இன்னல்கள், அவமானங்கள், இழிநிலைகள் வந்தாலும் நாம் கவலைப்படக்கூடாது. ஏனெனில் ஆண்டவர் நமக்கு துணையாயிருக்கிறார். அவரை நாடுங்கள், அவர் நம்மை எல்லா சூழ்நிலையிலும் வழி நடத்துவார் என்று எசையாவின் நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறைவசனங்கள் 4 முதல் 7 வரை. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவிகொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல்கள். திருப்பாடல் 22 பல்லவி. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? 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 என்னை பார்ப்போர் எல்லாரும் ஏளனம் செய்கின்றன. உதட்டை பிதுக்கி தலை அசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்கட்டும். தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றன. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது. நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிடலாம். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை
என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டு கொள்கின்றன. என் உடையின் மேல் சீட்டு போடுகின்றன. நீரோ ஆண்டவரே, என்னை விட்டு தொலையில் போய்விடாதேயும். என் வலிமையே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன். சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரை புகழுங்கள். யாக்கோப்பின் மரபினரே, அனைவரும் அவரை மாட்சிமைப்படுத்துங்கள். இஸ்ரேல் மரபினரே, அனைவரும் அவரை பணியுங்கள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? இரண்டாம் வாசக முன்னுரை. தந்தை கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்ற தமது கடவுள் நிலையில் இருந்து இறங்கி அடிமை நிலையை நமக்காக ஆண்டவர் இயேசு ஏற்றார். தாழ்ச்சி என்பது வீழ்ச்சி அல்ல, ஆனால் அவரை அனைத்திற்கும் மேலாக தந்தை உயர்த்தினார். நாமும் நமக்கு அறிவுத்திறமை, ஆழ்திறமை, பணம், பதவி ஆகியவை இருந்தாலும் பணிவோடு பிறர் வாழ்வு முன்னேற முயற்சி செய்யும்போது கடவுள் நம்மையே மேன்மைப்படுத்துகிறார் என்று கூறும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் கிறிஸ்துவை உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 6 முதல் 11 முடிய. கடவுள் வளவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எல்லாம் உள்ள இறைவா, உமது நற்செய்தியை நான் தகுதியுடன் எடுத்துரைக்குமாறு நீரன் உதடுகளையும் உள்ளத்தையும் புனிதப்படுத்தி இருளும்.
வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 19. ஆண்டவருடைய வார்த்தைகள் 28 முதல் 40 முடிய. இயேசு முன்பாகவே எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். ஒலிவம் என வழங்கப்படும் மலை அருகிலுள்ள பெத்பகு பெத்தானியா என்ற ஊர்களை அவர் நெருங்கி வந்தபோது 2 சீடர்களை அனுப்பினார். அப்போது அவர் அவர்களிடம், எதிரே இருக்கும் ஊருக்குள் போங்கள். அதில் நுழைந்ததும் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை குட்டி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால், இது ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் சென்று அவர் தங்களுக்கு சொன்னவாறு இருக்க கண்டார்கள். அவர்கள் அதை அவிழ்த்து கொண்டிருந்த போது கழுதையின் உரிமையாளர்கள், கழுதையை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார்கள். அதற்கு அவர்கள், இது ஆண்டவருக்கு தேவை என்றார்கள். பின்பு அதை இயேசுவிடம் ஓட்டி வந்தார்கள். அக்கழுதின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டுக்கொண்டு இயேசுவை அதன் மேல் ஏறச் செய்தார்கள். அவர் போய்கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்து கொண்டே சென்றார்கள். இயேசு ஒலிவமலை சரிவை நெருங்கினார். அப்போது திரண்டிருந்த சீடர் அனைவரும் தாங்கள் கண்ட அனைத்து வல்ல செயல்களுக்காகவும் உரத்த குரலில் மகிழ்ச்சியோடு கடவுளை புகழத் தொடங்கினர். ஆண்டவர் பேரால் அரசராய் வருகிறவர் ஆசி பெற்றவர், விண்ணகத்தில் அமைதியும் ஆட்சியும் உண்டாகுக என்றனர். அப்போது கூட்டத்தில் இருந்த பரிசேயருள் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உமது சீடர்களை கடிந்து கொள்ளும் என்றனர். அதற்கு அவர் மறுமொழியாக, இவர்கள் பேசாதிருந்தால் கற்களை கத்தும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. மிக கடினமான சூழ்நிலைகளிலும் கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவோம். மிக கடினமான சூழ்நிலைகளிலும் கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவோம். இறை மனித இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தந்தை தன் மகனை பார்த்து சொன்னார், டேய், தேர்வு வருகிறது, பொறுப்பில்லாமல் இருக்காதே, தூங்கி கொண்டிருக்காதே, போய் நன்றாக படி, ஆனால் நீயோ தூங்கி கொண்டிருக்கிறாய் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, தொடர்ந்து சொன்னார், நாங்களெல்லாம் சிறுபிள்ளையாக இருக்கின்ற பொழுது படித்து கொண்டே இருப்போம். என்னுடைய தந்தை சொல்லுவார், படித்தது போதும், கண் விழித்து நிறைய நேரம் படித்து விட்டாய், போய் தூங்கு என்று சொல்லுவார். அப்படி இருந்தும் நாங்கள் தூங்காமல் படித்து கொண்டிருந்தோம். ஆனால் நீ இப்படி இல்லை என்று சொன்னார். உடனே பையன் சொன்னார், அப்படியென்றால் தாத்தாவுக்கு நீர் கீழ்ப்படிவதே கிடையாது என்பதை நான் அறிந்து கொள்கிறேன் என்று சொன்னான். அன்பானவர்களே, இன்றைய தந்தையும் மகனும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காத அளவுக்கு, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியாத அளவுக்கு இருந்தாலும், தந்தை கடவுளினுடைய திட்டத்திற்கு உடனடியாக கீழ்ப்படிந்த ஒரு மகன் உலகில் உண்டு என்று சொன்னால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆம், எத்தகைய சூழலிலும் தன் தந்தை சொல்லிவிட்டார் என்பதற்காக, தன் தந்தை திட்டம் தீட்டிவிட்டார் என்பதற்காக அதை நிறைவேற்ற உறுதியோடு எருசலேமுக்குள்ளே நுழைந்த நுழைவுதான் குருத்தோலை நிகழ்வாக இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, எத்தகைய நம்பிக்கையோடு இயேசு இந்த எருசலேமுக்குள் நுழைகிறார் என்று சொன்னால், தந்தைக்கு சொன்னதற்கு அப்படியே செவிசாய்த்து புறக்கணிக்காமல் செல்லுகிறேன், என் தந்தை எனக்கு உறுதியாக இருப்பார் என்று முதல் வாசகம் சுட்டி காட்டுவது போல இருக்கிறார். அந்த பின்னணியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே நுழைந்தார் என்பதை நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறார். எத்தகைய மனநிலையோடு என்றால், கீழ்ப்படிதலும் தாழ்ச்சியும் என்ற மனநிலையோடு தான் தந்தையினுடைய திட்டத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார்.
எனவே தந்தையினுடைய திருவுளத்தின் மீது ஒரு நம்பிக்கை என்பதை முதல் வாசகமும், அந்த திட்டத்தை நிறைவேற்றினார் என்பதை நற்செய்தி வாசகமும், தாழ்ச்சியும் கீழ்ப்படிதலும் கொண்டுதான் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்பதை இரண்டாவது வாசகத்திலே பவுலும் சொல்லுவதை நாம் வாசிக்க கேட்டோம். அன்பானவர்களே, இந்த கெத்செமனி எங்கே இருக்கிறது? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரத்த வியர்வை வியர்த்த அந்த கெத்செமனியானது ஒலிவ அந்த தோட்டம் மலை, ஒலிவ மலைக்கு அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த கெத்செமனியாக இருக்கிறது. அங்கேதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்படக்கூடிய அந்த நிகழ்வுக்கு சில நாட்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்வுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது. அவர் அந்த கெத்செமனி தோட்டத்திலிருந்து கீழே இறங்கி வருகின்ற பொழுது அங்கு ஒரு மாபெரும் மக்கள் கூட்டத்தை பார்க்கின்றார். அவர்கள் ஆண்டவருடைய வல்ல செயல்களை எல்லாம், இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதங்களை எல்லாம் உடனடி சிந்தனைக்கு கொண்டு வந்து, நினைவுக்கு கொண்டு வந்து புகழ்கிறார்கள், பாராட்டுகிறார்கள், ஓங்கி ஒலிக்க செய்கின்றார்கள். எனவே 12 சீடர்களும் மகிழ்ச்சியால் வியந்து நிற்கிறார்கள். என்ன நடக்கிறது? இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் நம் தலைவரை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து அவருடைய வல்ல செயல்களை எல்லாம் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று மகிழ்ச்சியில் வியந்து நிற்கிறார்கள். அங்கே காணப்பட்ட பரிசேயர்களும் வியந்துதான் காணப்படுகின்றார்கள். ஆனால் பொறாமையினால், பழிவாங்குகின்ற எண்ணத்தினால், சுருங்கிய இதயத்தோடு, சுயநலத்தோடு இப்படி செய்கிறாரே, இப்படி செய்யப்படுகிறது என்ற ஆதங்கத்தோடு வியந்து நிற்பதை நாம் நற்செய்தியில பார்க்க முடிகின்றது. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் கத்தாவிடில் இந்த கற்களே கத்தும் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார். இது நடந்ததா? இது சரியான பதில்தானா? கற்கள் எங்கேயாவது ஆண்டவருடைய புகழை கத்தி பறைசாற்றினதா என்று பார்த்தோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்து உயிரை விட்டவுடன் இறைவார்த்தை சொல்லுகிறது, எருசலேம் ஆலயத்தினுடைய திரைச்சீலை மேலிருந்து கீழாக 2ஆக கிழிந்தது, நிலம் அதிர்ந்தது, பாறைகள் பிளந்தன, கல்லறைகள் திறந்தன, இறந்தவர்கள் மேல் எழும்பி வந்தார்கள் என்று சொன்னால், எல்லாருமே அன்னை மரியாவை தவிர, அவரோடு இருந்த சில பெண்களை தவிர, இந்த யோவான் என்ற திருத்தூதரை தவிர எல்லாருமே அங்கே மறைந்து போய் இருக்கின்ற பொழுது ஆண்டவரை புகழ்வதற்கு, ஆண்டவருடைய புகழ்ச்சிகளை எல்லாம் எடுத்துரைப்பதற்கு ஆள்கள் இல்லை. ஆனால் திரைச்சீலை புகழ்ந்தது, எருசலேம் ஆலயம் புகழ்ந்தது, நிலம் அதிர்ச்சியினால் புகழ்ந்தது, பாறைகள் பிளந்து புகழ்ந்தன, கல்லறைகள் திறந்து புகழ்ந்தன, இறந்தவர்கள் மேலே எழும்பி புகழ்ந்தார்கள் என்று இயேசு இவர்கள் அமைதியாக இருந்தால் இந்த கற்கள் கத்தும் என்ற அந்த இயற்கையினுடைய புகழ்ச்சியை, மனிதர்கள் புகழ்ச்சிகள் இல்லாத பொழுது இயற்கை இறைவனை புகழும் என்பதை நற்செய்தியிலே உறுதிபட சொல்லி இருக்கின்றார்கள். அன்பானவர்களே, நாம் எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கின்ற பொழுது, புகழ்கின்ற பொழுது கட்டாயம் புகழ்வோம், ஆராதிப்போம். ஆனால் நமது தனிப்பட்ட விதமாக, உள்ளார்ந்த விதமாக நாம் தூண்டப்பட்டு நாம் தனியாக தனிப்பட்ட முயற்சிகள் எடுத்து ஆண்டவரை புகழ்கிறோமா, ஆண்டவரை ஆராதிக்கிறோமா என்றால் ஒரு கேள்விக்குறி. அன்னை அப்படி அல்ல, அல்லது யோவான் திருத்தூதர் அப்படி அல்ல. எல்லாரும் புகழ்ந்தாலும் புகழவிட்டாலும், அவர் தனித்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தாலும், நாங்கள் பல்வேறு விதமான பயம் நிறைந்த சூழலில் இருந்தாலும் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருப்போம், ஆண்டவரை ஆராதித்து கொண்டே இருப்போம் என்ற அந்த நிகழ்வை சிலுவை நடியிலே தனித்து நின்ற அந்த நிகழ்வானது நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. தாய் மன உறுதிக்கும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை ஆராதிப்போம், ஆண்டவரை புகழ்வோம் என்ற ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டாக அன்னை மரியாள் இருக்கின்றார். ஆமன்பானவர்களே, எனவே இந்த காலங்கள் எல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய காலங்கள், புனித வாரம், ஆண்டவரை புகழக்கூடிய காலங்கள். எனவே அந்த புனித வெள்ளியாக இருக்கலாம், புனித வேளனாக இருக்கலாம், புனித சனியாக இருக்கலாம், ஆண்டவருடைய புகழ்ச்சிக்கும் ஆராதனைக்கும் முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனெனில் நாம் அவரை ஆராதிக்கவில்லை என்றால், நாம் அவரை புகழவில்லை என்று சொன்னால், கற்கள் கத்தும் என்று சொன்னால் கத்தின என்பதை அவருடைய இறப்பு நிகழ்வுகள் நடந்தது வழியாக அதை உறுதிப்பட செய்தார் என்று பார்க்கிறோம். குருத்தோலை என்றால் வெற்றியின் சின்னம். தமிழ் இலக்கியங்களிலே தமிழுடைய மரபை பார்த்தோம் என்று சொன்னால் 5 நிலங்கள் உண்டு. 5 நிலங்களிலே ஒவ்வொரு நிலத்திற்கும்
வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு இயற்கை சின்னங்கள் உண்டு. அது வேம்பு பூவாக இருக்கலாம், அல்லது ஆரவாரம் பூவாக இருக்கலாம், ஆவாரம் பூவாக இருக்கலாம், இன்னும் பல்வேறு விதமான இயற்கையை சார்ந்த பொருட்களாக இருக்கலாம். அதுபோலதான் யூதர்களை பொறுத்தவரையிலே குருத்தோலை என்பது வெற்றியின் சின்னம். ஆண்டவர் வெற்றி பெறுவார் என்பதை குறித்து காட்டக்கூடிய ஒரு அடையாளமாக இந்த குருத்தோலை இருக்கிறது. அதை அவர் முன்கூட்டியே அவர் நம்பினார், அதை ஏற்றுக்கொண்டார். நாமும் ஆண்டவர் தான் எப்பொழுதுமே வெற்றி பெறக்கூடியவராக இருக்கிறார் என்பதை அந்த குருத்தோலை நமக்கு சுட்டி காட்டுகிறது. கழுதை மீது ஏறி செல்ல இயேசு அனுமதிக்கிறார் என்று சொன்னால், அன்பானவர்களே, வழக்கமாக வெற்றி பெறக்கூடிய வலிமையான ஒரு அரசரோ வலிமையான ஒரு படைத்தளபதியோ ஒரு போர் வீரரோ கழுதை மீது ஏறுவதில்லை. வெற்றி பெறக்கூடிய திராணி உடையவர் குதிரை மீது தான் ஏறுவார். எனவேதான் திருப்பாடல் சொல்லுகிறது, வெற்றி பெறுவதற்காக குதிரையை நம்புவது வீண், ஆண்டவரால் வெற்றி வரும் என்ற அந்த இறைவார்த்தையை நிறைவேற்றுகின்றார் கழுதை மீது ஏறி என்பதை நாம் பார்க்கிறோம். அதே வேளையில இந்த கோலியாத்தை தாவீது கொல்லுகின்ற பொழுது அந்த படைக்கலங்கள் எல்லாம் அவருக்கு செட்டானது போல இல்லை. கலற்றி வைத்துவிட்டு அவருக்கு பொருத்தமான கவட்டையும் கல்லையும் எடுத்துக் கொள்ளுகிறார். அப்பொழுது தாவீது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவர் போர்க்கருவிகளை நம்பி வெற்றி தரக்கூடியவர் அல்ல, ஆண்டவர் ஆயுதங்களை பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடியவர் அல்ல. இங்கேதான் நாம் நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். ஏன் இயேசுவை யூதர்கள் புறக்கணித்தார்கள்? ஏன் இயேசுவை சமய தலைவர்களும் சமூக தலைவர்களும் புறக்கணித்தார்கள் என்றால், தாவீதை போல வாளேந்தி வருவார், ரத்தம் சிந்துவார், போர்க்களை மேற்கொள்ளுவார், இந்த ரோமரை விரட்டி அடிப்பார். ஆண்டவருடைய திட்டம் கத்தி இல்லாமல், ரத்தம் இல்லாமல், யுத்தம் இல்லாமல், போர்க்கருவிகள் இல்லாமல் வெற்றி பெற செய்யக்கூடியவர் தான் ஆண்டவர் என்பதை தாவீது என்ற அரசின் வழியா முன்கூட்டி உணர்த்தினார். அதை மீண்டும் தன் வாழ்விலை உணர்த்துவதற்காக, எனக்கென்ன ஆற்றல் கருவிகளில் இருந்து வருகிறதா? என் ஆற்றல் எனக்கு தெரியும், வெற்றியை அளிப்பவர் நாமே என்பதை உணர்த்துவதற்காக தான் கழுதை என்ற ஒரு அடையாளம் அதன் மீது ஏறி செல்வதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த கழுதை எதை சுட்டி காட்டுகிறது? கீசுவனுடைய கழுதைகளில் காணாமல் போனால் ஒருவேளை சவுல் என்பவன் ஒரு அரசனாக இருக்க முடியாது. அது எப்படி? தற்செயலாக நடந்த நிகழ்வு தானே. அந்த கழுதை காணாமல் போனதனால் தான் சவுல் அரசனாக என்று சொல்ல முடியுமா? இறைவார்த்தை நன்றாக வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சாமுவேல் இறைவாக்கினர் வழியாக சொல்லுவார், இதோ உனது கழுதை கிடைத்து விட்டது, நீ போகின்ற பாதையில் உன் பணியாளர்கள் சொல்லுவார்கள் கழுதை கிடைத்து விட்டது என்று. அப்படி என்றால் கழுதையை காணாமல் போன செய்தது யார்? ஆண்டவர். எதற்காக செய்தார்? அப்பொழுதுதான் சாமுவேலை இந்த சவுல் சந்திப்பார், சாமுவேல் சவுலை சந்திப்பார், இஸ்ராயல் மக்களுக்கு முதல் அரசர் கிடைப்பார். கழுதைதான் ஒரு அரசரை நிர்ணயம் செய்தது. இஸ்ராயல் மக்களின் முதல் அரசர் என்றால் மானிடத்தின் வெற்றி கொள்ள முடியாத நிரந்தர அரசர் கழுதையானது உறுதி செய்கிறது என்பதை தான் இந்த கழுதை என்ற ஒரு அடையாளம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. பிலேயாம் உடைய கழுதை நாம் பார்க்கிறோம். அந்த கழுதை தனக்கு முன்னால் நின்ற உருவிய வாளு நின்ற வானதுரை பார்த்தது, அது பேசியது. அப்படி என்றால் கழுதை கடவுளை பார்க்க முடிந்தது என்று சொன்னால் மனிதர்கள் கடவுளின் திட்டத்தை பார்க்க வேண்டும். இதோ இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்த செல்லுகிறாரே, அந்த திட்டத்தை மனிதர்களாகி நாம் உள்ளூர உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் கழுதை என்ற ஒரு அடையாளமானது அங்கு குருத்தோலை பவனிகளிலே பயன்படுத்தப்படுகின்றது என்பதை நற்செய்தி வழியாக நாம் அறிகின்றோம். ஒரு கழுதையின் தாடை எலும்பை கொண்டு ஒரு சிம்சோன் புலிசியர்களை தன்னுடைய மக்களுக்காக வென்றார் என்று சொன்னால், ஒட்டுமொத்த கழுதையை வைத்துக் கொண்டு உலகத்தின் மனிதர்களை தன்பால் ஈர்க்க முடியும். அனைத்து ஆன்மாக்களையும் பாவத்தில் இருந்தும் தீமைகளில் இருந்தும் அழகிடம் இருந்து வெற்றி கொள்ள முடியும் என்பதை தான் இந்த இயேசு கழுதை மேறி ஏறி சென்றாரே, அந்த கழுதை என்ற ஒரு அடையாளம் நமக்கு கற்றுத்தருகிறது. குருத்தோலை பவனி வெறு சடங்கு அல்ல, அடையாளங்களால் நிரப்பப்பட்ட ஒரு நிகழ்வு. அந்த அடையாளங்கள் சுட்டி காட்டக்கூடிய மன உறுதியோடு நாம் முன்னெடுக்க வேண்டும். கீழ்ப்படிதலோடும் தாழ்ச்சியோடும் இறை திட்டத்தை நிறைவேற்ற செல்ல வேண்டும். இயேசு சென்றார் என்ற ஒரு பாடத்தையும் பல்வேறு விதமான அடையாளங்கள் கொண்ட அந்த கழுதை தரக்கூடிய அந்த பாடங்களை முன்னிறுத்தி வாழ வேண்டும் என்ற செய்தியை தருகிறது. அதனை நாம் முன்னிறுத்தி வாழ தொடர்ந்து இந்த இறைபலியில் மன்றாடுவோம். இறையாசி நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிரம்ப பொழியப்படுவதாக. ஆமென். அனைவரும் எழுந்து நின்று உண்மை கத்தோலிக்க திரு அவை மீதும் அதனை ஏற்படுத்தி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீதும் அதனை வல்லமையோடு வழி நடத்தி கொண்டிருக்கிற தூய ஆவியார் மீது உள்ள விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம்.
நாளில் உயிர் தெழுந்தார். உலகம் முடியும் காலத்திலே பழைய ஏற்பாடிலே தந்தை கடவுள் தன்னுடைய மக்களுக்காக தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அன்பு செய்யப்பட்டவர்கள் என்பதற்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அந்த மக்களுக்காக தம் மகன் வழியாக அந்த அன்பை நினைவூட்ட, நிறைவேற்ற அந்த மகனையே உலகிற்கு அளிக்கின்றார், சாவுக்கு கையளிக்கின்றார் என்பதுதான் புனித வாரம். அதன் உண்மை உணர்ந்து வாழ நமது தேவைகளை எடுத்து கூறி மன்றாடுவோம். திரு அவையை வழிநடத்தும் இறைவா, தனது புனிதப்படுத்தும் பணியினால் உலகை இறை அன்பால் கொண்டுவர உழைக்கும் எமது திருநிலை பணியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் சந்திக்கும் அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ளும் மனத்திடனையும் மக்களை தமது முன்மாதிரிகையால் வழிநடத்தும் ஆற்றலையும் அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வரங்களை நிறைவாய் பொழியும் இறைவா, கிறிஸ்துவின் பாடுகளை, மரணத்தை தியானிக்கும் நாம் அவரின் விருப்பத்தை எமது வாழ்விலே நிறைவேற்ற முன்வருவோமாக. இதனால் எமது ஆன்மீக வாழ்வில் சிந்திக்கும் அனைத்து சவால்களிலும் அவரையே பிரதிபலிக்க அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சுமைகளை தாங்கும் இறைவா, இவ்வுலகை வாட்டி வதைக்கும் துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் சோதனைகளும் நோய்களும் இறப்புகளும் எம்மை விட்டு நீங்கவும், மக்கள் தமது வாழ்வின் தேர்வுகளின் போதே நேர்மையுடனும் உண்மையுடனும் உழைத்து போராடும் ஆற்றலை அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பை பொழியும் இறைவா, சிலுவை அன்பை இன்று நீர் எமக்கு காட்டியிருக்கின்றீர். இவ்வன்பினால் பிறரை ஏற்றுக்கொள்ளவும், தாழ்ச்சியோடு வாழவும், இரக்க காட்டவும், பகிர்ந்து கொடுக்கவும், ஆணவத்தை விட்டொழிக்கவும் எமக்கு கற்றுத்தருகின்றீர். நாமும் இச்சிலுவை அன்பை ஏற்றுக்கொண்டு உம்மையே நாளும் சுமந்து வாழும் வார்த்தையை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை வழிநடத்தும் இறைவா, இன்று யாம் தொடங்கியிருக்கும் இயேசுவோடு செல்லும் எமது விடுதலை பயணத்தை ஆசீர்வதியும். எமது வெறுமையில் இயேசுவின் பாஸ்கா மறைபொருள் எமக்கு அர்த்தம் தருவதாக. உலகின் மக்கள் அனைவரும் உயர்த்தப்படும் இயேசுவின் சிலுவையில் உண்மையை கண்டுணர்ந்து அவரையே பின்பற்ற அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சில நிமிடங்கள் அமைதியாக நம்பிக்கையோடு மன்றாடுவோம். பங்கிலே மிகவும் முக்கியமான குருத்தோலை ஞாயிறு இருந்தாலும்
அன்னையை நாடி வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அவள் மீது கொண்ட நம்பிக்கை அளப்பரியது, அவள் மீது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய அன்பு அளப்பரியது என்பதை உணர்த்திருக்கிறீர்கள். அன்னை மகிழ்கிறாள். அந்த மகிழ்ச்சியின் அடையாளமாக நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவரை நமது தாயாக ஏற்றுக்கொண்டது போல தொடர்ந்து நிறைவாக நம் அனைவரையும் அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், வாழ வைக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுவோம். நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை பாதுகாக்க, தொழிலில் முன்னேற்றம் அடைய, குழந்தை செல்வங்களை தர, நோயிலிருந்து விடுவிக்க கடவுள் பெருமுயற்சி எடுக்க தேவையில்லை. கழுதை போன்ற சாதாரணமானவைகளே போதும் என்பதை உணர்ந்து அவரில் ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ மன்றாடுவோம். சூழல்கள் கடினமாக இருந்தாலும், தோல்வியை தழுவுவது போல இருந்தாலும், குணம் பெற முடியாது என்ற நிலையில் இருந்தாலும், சாவை நோக்கி நாட்களை நகர்த்தி செல்வதாக இருந்தாலும், ஆண்டவரை மட்டுமே நம்புவேன், நான் அவமானம் அடையேன் என்ற இறைவார்த்தையை உள்ளத்தில் இருத்தி வாழ நாம் மன்றாடுவோம். கடவுளுடைய திட்டங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் அது ஒருவேளை நமக்கு எதிராக, முரணாக, நமக்கு இழப்பாக வந்தாலும் கூட சுயநலத்தை முன்னிலைப்படுத்தாமல் கீழ்ப்படிதலும் தாழ்ச்சியும் கொண்டு அதை நிறைவேற்ற இயேசுவை போல முனைந்திட மன்றாடுவோம். இந்த திருத்தலத்தை நாடி தேடி வருகின்ற பொழுதும் அன்னையினுடைய உயர் திருத்தலத்தில் வழிபாடுகள், திருவிழாக்கள், திருவருட்சாதனங்கள் எனும் கல்வாரியில் பங்கு எடுத்து ஆசீர்வாதத்தை பெற்று வீடுக்கு திரும்பும் போதும் இந்த நேரங்களிலெல்லாம் தாய் நமக்கு பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும், பாதுகாப்பிற்கும் பராமரிப்புக்கும் அந்த அன்னையினுடைய அன்பு கரங்களை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மன்றாடுவோம். எல்லாவற்றையும் என் தாய் பார்த்து கொள்வாள், அவளுக்கு என் மீது அக்கறை உண்டு, அவள் கருணை மிகுந்தவள் என்ற உண்மையான நம்பிக்கையில், அன்பில் வளர நாம் மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தந்தருள வேண்டும் என்று தந்தையே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். நிலத்தின் மனது உழைப்பு மனது அப்பத்தை முகப்படுகிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. நமது மனிதர்கள் பங்குள்ள திருவிழமான இந்த தண்ணீரச மரபொருள் வெளியாக நாமும் அவரது இறையில் பங்குள்ளோமா. வாழ்த்து பெறுவீராக. நமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுக் கொண்டோம். காட்சி குடி மனித உழைப்பு அந்த ரசத்தை மகப்படுகிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. எம் இறைவனாய் ஆண்டவரை தாழ்மையான மனதோடு நெருங்கி உள்ளத்தோடு வரையினை ஏற்றவும் நாங்கள் இன்றும் அது திருமண போடுகும் இந்த கல்வாரி பலி உமக்கு உகந்ததாவதாக. ஆண்டவரின் குற்ற நீங்க கழிவீரலும் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக நம் அனைவரின் நல்வாழ்விற்காக நம் அனைவரும் இணைந்து மகிழ்ந்து ஒப்பு கொடுக்கிற இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியினை ஏற்றுக்கொள்வாராக. தாழ்ச்சியோடு மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உமது ஒரே திருமகனின் சிலுவை பாடுகளா நீர் எம் மீது கொண்டுள்ள இரக்கம் நெருங்கி வருவதாக. எங்கள் செயல்களால் தகுதியற்றவர்களாயினும் இந்த ஒரே கல்வாரி பலியின் ஆற்றலா உமது இரக்கத்தை முன்கூட்டியே நாங்கள் கண்டுணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் எங்களது மீட்புக்கும் எங்களது நல்வாழ்வுக்கும் உரிய செயலும் ஆகும். மாசற்ற கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும் தீயோரின் மீட்புக்காக அநீதியாக தீர்ப்பிடப்படவும் திருவிழமானா. அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது. அவரது உயிர்த்தெழுதல் எங்களை உமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கியது. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: எங்கள் அன்பான ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவாய் மாறுவனவாக. எங்கள் ஆண்டவர் இயேசு எங்களது பாவங்களுக்காக, பலவீனங்களுக்காக, குற்றங்களுக்காக, குறைகளுக்காக சிலுவையில் பாடுபட உளம் கணிந்து தம்மை அவர் கையளித்த போது அப்போதை எடுத்து நன்றி செலுத்தினார். அதை பிட்டு தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எல்லா ஆற்றலும் அதிகாரமும் வலிமையும் வல்லமையும் ஞானமும் செல்வமும் மகிமையும் மகத்துவமும் போற்றுதலும் புகழுதலும் ஆராதனையும் செம்மறி ஆனவருக்கே. ஆமென், ஆமென், ஆமென். அவனுமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி செலுத்தினார். கிண்ணத்தை தமது நண்பர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய
எனது இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எல்லா ஆற்றலும் அதிகாரமும் வலிமையும் வல்லமையும் ஞானமும் செல்வமும் மகிமையும் மகத்துவமும் போற்றுதலும் புகழுதலும் ஆராதனையும் செம்மறி ஆனவருக்கே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பும் ஆசியளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருமண் நின்று உமாக்கு இறை பணி புரிய தகுந்தவரென என்னை ஏற்றுக்கொண்டீரே. எனவே நான் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். கிறிஸ்துவன் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் இந்த மக்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்த்து தென் தமிழக புனித வேளாங்கண்ணி அன்னை வழியாக ஆசீர்வதிக்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது புனித கத்தோலிக்க திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை புனிதமிகு பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் மேதகு ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது புனித கத்தோலிக்க திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். உயிர் தொழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பத்தில் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான தென் தமிழக புனித வேளாங்கண்ணி அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எவ்வளையில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவரிடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது அன்பு திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றே பின் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கடவுளை நமது அன்பான தந்தையன் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். தென் தமிழக புனித வேளாங்கண்ணி அன்னையை போன்று எல்லா சூழ்நிலையிலும் கடவுளை ஆராதிக்கவும் அவரை புகழ்ந்தேத்தவும் தந்தை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், வேதனைகள், சோதனைகள்,
துன்ப துயரங்கள், கவலைகள், கலக்கங்கள், கண்ணீர்கள், காயங்கள், நோய் நோக்காடுகள், விபத்துகள், ஆபத்துகள், கொள்ளை நோய்கள் ஆகிய அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் உமது அமைதி ஆசீரை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் விண்ணக பேரின்பத்துக்காகவும் அதனை வழங்கக்கூடிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உமது புனித கத்தோலிக்க திரு அவையின் இறை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் பொற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயிருள்ள இறைவனின் தந்தையின் திருவிழப்படி தூய ஆவியாரின் ஒத்துழைப்பால் மது இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வெடுத்தீர். நான் என்றும் ஒரு கட்டளைகளை கடத்தல் நான் ஒருவழுதும் விட்டு பிரிவிடாது இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இறை திட்டத்தை நிறைவேற்ற எல்லா சூழ்நிலைகளிலும் உறுதியோடு இருங்கள். தாழ்ச்சியோடும் கீழ்ப்படுதலோடும் வாழ்க்கை நிகழ்வுகளை நகர்த்துங்கள். குருத்தோலை சுட்டி காட்டக்கூடிய வெற்றி உங்களுக்கு கிட்டும் என்று சொல்லித்தரக்கூடிய நல்ல தெய்வம். இந்த நல்ல தெய்வத்தின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோ. நீர் எனது இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி இருளும் எனது ஆன்மா நலம் அடையும். இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து எனக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் வல்லவர் என்று சுவைத்து பாருங்கள்.
தென்தமிழக புனித வேளாங்கண்ணி அன்னை உயர் திருத்தலத்திற்கு தவக்கால திருப்பயணமாக வருகின்றுள்ள புஷ்பவனம் பங்கு தந்தை அன்பு தம்பி சர்ச்சில் அவர்களுக்கும் அவருடைய பங்கு இறை மக்களுக்கும் அன்பான வரவேற்பை கரவொலி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே திருப்பலி முடிந்தவுடன் அந்த திருப்பயணத்திற்கான நற்கருணை ஆசீர் தந்தை அவர்களுடைய தலைமையில் நடைபெறும். அதிலும் பங்கு கொண்டு அந்த மக்களோடு நற்கருணை ஆண்டவருடைய ஆசீரை பெற்று செல்லுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அருமையான முறையில் இந்த திருவிருந்தில் நற்கருணை கொண்டு வருவதற்காக உதவி செய்தவர்கள் அன்பு சகோதரர் பிரதர் அருளானந்தம், பனகுடி சேகர்காட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலுடைய கரஸ்பாண்டடாக எச்சமாக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அருமையான நண்பர், அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகளை கரவொலி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். திருப்பலி முடிவில் குருத்தோலைகள் மந்திரிக்கப்பட்டு உங்களுக்கு தரப்படும். மந்திரிக்கப்பட்ட குருத்தோலைகளை தரையில் போடாதவாறு புனிதமாக நீங்கள் பாதுகாப்பாக வைத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தந்தையே, நான் குடித்தால் அன்றி இத்துன்ப கிண்ணம் அகல முடியாது என்றார். உமது திருவிழப்படி ஆகட்டும். மத்தேயு 26:42. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரை, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நம்புவதை உமது திருமகனின் இறப்பினால் எதிர்நோக்கி இருக்க செய்த நீ, நாங்கள் நாடுவதை அவரது உயிர்ப்பினால் வந்தடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் அருளையும் ஆசீரையும் தென்தமிழக புனித வேளாங்கண்ணி அன்னை வழியாக பெற்ற மக்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்வில் இறைபலி தொடர்கின்றது. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்த குருத்தோலைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தியருளும். அதனால் கிறிஸ்து அரசரை அக்களிப்புடன் பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையான எருசலேமுக்குள் வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.